ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேங்க. எல்லாத்துக்குமே பிடிச்ச பூ என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஃபர்ஸ்ட்டு சொல்றது வந்து மல்லிகைப்பூ தான் சொல்லுவாங்க. ஏன்னா மல்லிகைப்பூவோட அந்த வாசத்துக்கு வந்து ஈடு இணை எதுவுமே கிடையாதுங்க. பட் இருந்தாலும் நமக்கு வந்து மார்க்கெட்ல வந்து அவைலபிளா கிடைக்கிறது இந்த மல்லிகைப்பூனால, அது மேல ஒரு தனி பிரியம் வந்து டிஃபால்ட்டா எல்லாத்துக்குமே வந்துருங்க. ஆனா இது நம்ம தோட்டத்துல வச்சு, செடி நெறைய பூ எப்படி கொண்டு வரதுங்கிறது தான் பெரிய கஷ்டமான வேலைங்க. அப்படின்லாம் இல்ல. ரொம்ப ஈஸியான வேலை தான். அது யுஎஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4 வருஷமா அந்த மல்லிகைப்பூ செடி வச்சிருக்கிறேங்க. சூப்பரா வருது. ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா, ஒரு பாட் இன்க்ரீஸ் தான் ஆகும் போல இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு வந்து பாட்ட இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. இதுக்குள்ளேயே வச்சு நம்ம பூ வந்து நெறைய ப்ரொடியூஸ் பண்ணணுன்ட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேங்க. இதெல்லாம் வந்து நம்ப தோட்டத்திலருந்து அறுவடை பண்ணி, விதவிதமா கட்ன மல்லிகைப்பூ மாலைலாம் தாங்க. சரி வாங்க, எப்படி வந்து மல்லிகைப்பூ செடி வந்து மெயின்டெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேங்க. இங்க பாருங்களேன், செடி ஃபுல்லா எவ்வளோ மொட்டு இருக்குது அப்படின்ட்டு. செடியில வந்து பார்த்தீங்கன்னாங்க, இந்த மாரி ஃபுல்லா அரும்பு வைக்கணும் அப்படின்னா, ஒரு 2 டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம இப்போ யுஎஸ்ல இந்த மாரி வெதர் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப டவுனா இருக்க பிளேஸ்லலாம் நம்ம இருக்கோம் அப்படின்னா, இன்னொரு ஸ்டெப்புமே நம்ம ஃபாலோ பண்ணுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மல்லிகைப்பூ செடி வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரூன் பண்ணி விடுறோமோ, அந்த அளவுக்கு வந்து செடி நல்லா பெருசாகுங்க. அது இல்லாம நம்ம வந்து ஊர்ல அப்படின்னா, நம்ம மண்ல வச்சோம் அப்படின்னாவே வருஷம் வருஷம் அது செடி வந்து நல்லா பெருசாகிட்டே வருங்க. செடி பெருசாக பெருசாக நமக்கு பூவுமே நெறைய வந்துட்டே இருக்கும். பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப வெதருக்கு வந்து மண்ல வச்சா அப்படின்னா செடி வந்து தழையாது இல்லைங்களா? அதனால பாட்லயே வச்சு பூவ அதிகமா கொண்டு வரதுக்கு என்ன பண்றதுன்னா, வேற வழி இல்லைங்க. பிளான்ட் ஃபுட் போட்டு தான் ஆகணும். பூச்செடிக்கெல்லாம் பிளான்ட் ஃபுட் போடுறது தப்பு இல்லைங்க. நான் வந்து பிளான்ட் ஃபுட் போட்டு போட்டு தான் ஒவ்வொரு வருஷமும் செடிய கொண்டு வந்து வெளியில வைப்பேன். நல்லா வருங்க. அங்க பாருங்க, அரும்பு எவ்வளோ அரும்பு வச்சிருக்குதுன்ட்டு. என்ன பண்ணணும்னாங்க, கராஜ்ல வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து ஃபுல்லா காஞ்சிருங்க. நீங்க என்ன தண்ணி பார்த்து பார்த்து விட்டீங்கனாலும், ஒரு சில செடி நல்லா தாங்கும். ஒரு சிலது கீழ வேர் டீப்பா போயிருக்குங்க இல்லைங்களா? அதுக்கு வந்து அந்த வேணுங்கிற அளவுக்கு நியூட்ரிஷன் பத்தாது. ஸோ, அதனால அது வந்து இந்த மாரி காஞ்சு போயிடுங்க. பட் அதெல்லாம் ஒரி பண்ணவே பண்ணாதீங்க. செடி வந்து கண்டிப்பா சாகாது. அதுவும் நான் இந்த வருஷம் தான் க்ரோ லைட் வந்து வாங்கி வச்சிருக்கிறேங்க. முன்னாடி 2 வருஷமா பார்த்தீங்கன்னா, க்ரோ லைட்டுமே இல்ல. அந்த கராஜோட சில்னஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த சில்னஸ்லயே வந்து உள்ளுக்குள்ள வந்து நல்லா செடி தாங்கிக்கிச்சு. பட் இலையெல்லாம் ஃபுல்லா காஞ்சிருங்க. பட் ஆனா செடி வந்து சாகலைங்க. அந்த பேஸ் ரூட் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருந்தது. செடிய வந்து ஸ்ப்ரிங் டைம்ல நம்ம எடுத்து வெளியில வைக்கும்போதுங்க, எப்படி ப்ரூன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில இருக்கிற இலை எல்லாமே உருவி விட்டுடணுங்க. அதுக்கு முன்னாடி அந்த செடியோட பேஸ் இருக்குது இல்லைங்களா? அங்க பாருங்க அடியில ஒரு தண்டு இருக்குது பாருங்க. அது வந்து மண்லேருந்து அடியிலேருந்து வருங்க. அது நல்லா மடமடன்னு வேகமா தழைஞ்சுக்கிட்டே வரும். பட் அதில வந்து பார்த்தீங்கன்னா, அரும்பே வைக்காதுங்க. அது செடி ஃபுல்லா வந்து எனர்ஜி தான் தேவையில்லாம இழுத்துட்ருக்கும். அத வந்து ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணிடுங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். மத்தது எல்லாமே வந்து அந்த பேஸ் ரூட்டோட கனெக்டடா இருக்கும். அது மட்டும் பார்த்தீங்கன்னா, கீழ இருந்து தனியா வருங்க. அந்த மாரி சுத்தி ஒரு 4, 5 அந்த மாரி இருக்கும். அது எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு என்ன பண்ணுங்கன்னா, இலைய வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபுல்லா உருவி விட்டுருங்க. நான் 2 வருஷமா என்ன பண்ணேன்னா, 1 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, இலைய ஃபுல்லா உருவி விட்டுட்டு, அந்த டிப்பெல்லாம் காஞ்சிருக்கும் இல்லைங்களா? அந்த டிப் மட்டும் கொஞ்சமா கட் பண்ணி விட்டுட்டேங்க. கட் பண்ணி விட்டதுனால என்ன ஆச்சுன்னா, நமக்கு 2 டைம் வந்து நம்ம அட்லாண்டா வெதருக்கே 2 டைம் வந்து சூப்பரா ஈல்டு வச்சதுங்க. போன வருஷம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நாம எதுக்கு டிப்பெல்லாம் கட் பண்ணி விடணும்? நல்லா ஒண்டவே கட் பண்ணி விட்டலான்னு சொல்லிட்டு, அந்த செடியோட ஸ்டிக் இருக்குது இல்லைங்களா? நல்லா ட்ரிம் பண்ணிட்டேங்க. நல்லா கீழ வந்து வேருக்கு மேல நம்ம கை சைஸுக்கு தான் நீளமா இருக்கிற அளவுக்கு தான் குச்சி விட்டுருந்தேன். மீதி எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டேன். என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குச்சிலேருந்து செடி தழைஞ்சு பூ வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரே ஒரு டைம் தான் ஈல்டு எடுக்கிற மாரி இருந்ததுங்க. ஸோ, அதனால வந்து செடிய வந்து ஃபுல்லா ட்ரிம் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. மேல இருக்க டிப்ப சும்மா அந்த விரல்ல இருக்க ஃபர்ஸ்ட் ரேகை இருக்கு பாருங்க, அந்த அளவுக்கு கட் பண்ணி விட்டா போதும். அதுக்கு மேல நம்ம கட் பண்ணவே தேவையில்லைங்க. ஏன்னா நமக்கு மறுபடியும் ஒண்ட கட் பண்ணி விட்டோம்னா, அது ஃபுல்லா ஸ்டார்ட்டிங்லேருந்து வரதுக்கு நமக்கு ரொம்ப டைம் எடுத்துரும். ஏன்னா இங்கத்த வெதர்ல செடிய நல்லா பார்த்து நம்ம ஓரளவுக்கு பூ எடுக்கணும் அப்படின்னா, இந்த மாரி டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 5 மல்லிகைப்பூ செடி இருக்குதுங்க. 1 வந்து அடுக்கு மல்லி, மீதி 4 வந்து நார்மல் மல்லிங்க. அது ஃபுல்லா இலைய உருவிவுட்டு, அந்த டிப்ப கட் பண்றது கொஞ்சம் பெரிய வேல தாங்க. நை நைங்கிற மாரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு பிரான்ச்லயும் ஏகப்பட்ட சப் பிரான்ச்சஸ் இருக்கும் இல்லைங்களா? அது எல்லாமே குட்டி குட்டியா டிப்ப கட் பண்றதுக்கு வேல தான். பட் பூ நமக்கு நெறைய குடுக்குதேங்க, என்னங்க பண்றது? கொஞ்சம் மெனக்கெட்டு பண்ணிரலாம் தான். இங்க பாருங்க செடி ஃபுல்லா வந்து எல்லா பார்ட்லயுமே வந்து டிப்ப வந்து கட் பண்ணியாச்சு. இந்த இலைய வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கார்டன் பெட்ல போட்டுருங்க. சீக்கிரமா கம்போஸ்ட் ஆயிடும்.
இதுக்கு வந்து நான் பிளான்ட் ஃபுட் போடுவேன்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த மிராக்கிள் க்ரோ ஷேக் அண்ட் ஃபீடு தாங்க. இது எப்படி இருக்கும்னா, குறுனையா தான் இருக்கும். கையில டச் பண்ண தேவையில்லைங்க. அத ஓப்பன் பண்ணிட்டு சும்மா லைட்டா ஷேக் பண்ணிங்கனாவே அது வந்து விழுந்துருங்க. இதுக்கு அளவு வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா குத்து மதிப்பா அப்படியே மேலாப்புல ஒரு லேயர் வர அளவுக்கு தாங்க போடுவேன். போட்டுட்டு உடனே தண்ணி விட்டுடணுங்க. நம்ம எந்த ஃபெர்டிலைசர் போட்டாலுமே கண்டிப்பா தண்ணி விட்டுறணுங்க. இல்லைன்னா அது ரொம்ப சூடா இருக்கும்னு சொல்லுவாங்க. இது வந்து பூச்செடி தான் இல்லைங்களா? பூச்செடிக்கு வந்து பிளான்ட் ஃபுட் போடலாம் அப்படின்ட்டு அது போடுறதுங்க. ஏன்னா அது போடுறனால தான் நமக்கு அட்லீஸ்ட் 2 டைமாச்சும் ஈல்டு வருது. பூவுமே நெறைய காணுதுங்க. இல்லைன்னா வந்து அவ்வளோ பூ வந்து கண்டிப்பா நமக்கு வராது. நான் அதனாலேயே வந்து பிளான்ட் ஃபுட் வந்து கண்டிப்பா போட்டுறதுங்க. பாட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 16 இன்ச் பாட்டுங்க. எல்லா பாட்டுமே ஒரே சைஸ் தான். வால்மார்ட்ல ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி டீல் போட்டாங்கன்ட்டு $8 $9 போட்டிருந்தாங்க. நல்ல டீலுங்க. சரின்ட்டு ஒட்டுக்கா 4, 5 பாட் வாங்கிட்டு வந்துட்டேன். இங்க பாருங்களேன், அந்த டிப்பு ஃபுல்லா கட் பண்ணி விட்டுருந்தோம் இல்லைங்களா? அது ஃபுல்லா பாருங்க எவ்ளோ வந்து அப்படியே கொழுந்து வச்சிருக்குதுன்ட்டு. அது ஃபுல்லா இருக்குங்க. பார்க்கும்போதே ஆசையா இருக்கும். நம்ம கட் பண்ணி விட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயுமே ஃபுல்லா வந்திருக்கும். கரெக்ட்டா மார்ச் டைம்ல எடுத்து நம்ம வைப்போங்க. மார்ச் மிட்டு அந்த மாரி நம்ம வெதற்கு தகுந்த மாரி எடுத்துட்டு வந்து ட்ரிம் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, ஏப்ரல், மேலயே வந்து நமக்கு ஒரு டைம் வந்து பூ வந்து ஈல்டு வந்துருங்க. என்ன பண்ணும்னா, அந்த செடியிலேருந்து கொழுந்து வருது இல்லைங்களா? அது நல்லா பெருசானதுக்கப்புறம், ஒரு பிரான்ச்ல இருக்கிற சப் பிரான்ச்சஸ் எல்லாத்துலயுமே அவ்ளோ அரும்பு வச்சிருக்குங்க. நம்மளால எண்ணவே முடியாத அளவுக்கு அத்தன அரும்பு இருக்குங்க. அந்த அரும்பு ஃபுல்லா வந்து அப்படியே பூவா மாறிடும். பிளான்ட் ஃபுட் நம்ம போடல அப்படின்னா, அவ்வளோ அரும்பு வைக்கிறது இல்லைங்க. அது வந்து நமக்கு அந்த ஷார்ட் டைம்ல நெறைய ஈல்டு குடுக்க முடியறதில்ல. கம்மியா தான் குடுக்குது. அதனால நாங்க எப்படியும் பிளான்ட் ஃபுட் குடுத்துருவோங்க. எல்லா பாட்டுக்குமே வந்து ஸ்ப்ரிங் டைம்ல ஒரு டைமு, அதுக்கப்புறம் சம்மர்ல ஒரு டைம் 2 டைம் குடுப்போங்க. அந்த ஹோல் சீசனுக்கே 2 தடவ குடுப்பேன். அதுவே நமக்கு போதுங்கிற அளவுக்கு ஈல்டு குடுத்துருதுங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, செடி வந்து நல்லா பெருசாக அந்த பாட் வந்து அதோட வேர வந்து தாங்குற அளவுக்கு இடம் பத்தாது. ஸோ ஸ்ப்ரிங் டைம்ல வந்து நம்ம எடுத்து வெளியில வைக்கும்போதே, செடியோட வேர் இருக்கு இல்லைங்களா? அத வந்து நல்லா ட்ரிம் பண்ணிட்டு வச்சோம்னா சூப்பரா வருங்கிறாங்க. பட் நமக்கு இன்னை வரைக்கும் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. அதனால போயிட்டுருக்குது. இன்கேஸ் அந்த மாரி ஏதாவது ஆச்சுன்னா, நம்ம மறுபடியும் இந்த ட்ரிம் பண்ணி விட்ற மாரி தான் இருக்குங்க. ரொம்ப நல்லா வருதுன்னாங்க. ட்ரை பண்ணி பார்க்கணுங்க. இது பாருங்களேன், இது வந்து இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா, 2 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்ததுங்க. போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் எடுத்த வீடியோ இது. இது வந்து பாருங்க எவ்வளோ அரும்பு வச்சிருக்குதுன்ட்டு, இலைய ஃபுல்லா உருவி விட்டது தான். இது என்ன பண்ணணும்னாங்க, நமக்கு 2 டைம் ஈல்டு குடுக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் டைம் ஈல்டு அப்ப அந்த பூவோட சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதா தாங்க இருக்கும். ஏன்னா நம்ம மார்ச்லயே எடுத்து வெளியில வச்சுருவோம். வச்சதுக்கப்புறம் அது என்ன ஆகும்னா, ஃபுல்லா அரும்பு வச்சு அந்த குளிர் டைம்லயே நமக்கு வந்து பூ குடுத்துருங்க. அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, பூ வந்து நமக்கு பெருசா இருக்காது. ஆகஸ்ட் மந்த் வரும் பாருங்க. அப்பா! நம்ம ஊர்ல இருக்கிற பூவே தோத்துருங்க. அந்த அளவுக்கு நல்லா மொட்டா நல்லா பெருசா வருங்க. அந்த டைம்ல தான் வந்து வேணுங்கிற அளவுக்கு பூ வந்து நல்லா ஈல்டு எடுக்கலாங்க. ஏன்னா வெயிலும் நல்லா இருக்கும் இல்லைங்களா? அந்த டைம்ல வந்து நல்லா ஈல்டு குடுக்கும். நம்ம கிட்ட இந்த அடுக்குமல்லி ஒரு செடி இருக்குதுன்னு சொன்னேன் பாருங்க. இது செடி பெருசே ஆகலைங்க. நம்ம மல்லிகைப்பூ செடி கூட அப்படியே நல்லா ஒரு பெரிய புஷ் மாரி ஃபார்ம் ஆயிடுச்சு. இது வந்து அப்படியே இருக்குதுங்க. ஒரு வருஷமும் 2 இல, 3 இல தான் புதுசா விடுது. அதுல வந்து வருஷம் ஓ! என்னோட பங்க குடுத்துட்டேன் அப்படிங்கிற மாரி ஒரு 3 பூ, 4 பூ பூக்குங்க அவ்வளோதான். பட் இருந்தாலும் நல்லா இருக்குதேங்கிறதுக்காக இன்னமும் அத வச்சுட்டு இருக்கிறேங்க. அடுத்தது மல்லிகைப்பூ வந்து எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாங்க, பூ வந்து நமக்கு செடியில வந்து நமக்கு கட்டி தலையில வைக்கிற அளவுக்கு ஈல்டு நெறைய இருக்காதுங்க ஒரு நாளும். அதனால ஒரு நாளைக்கு குறைஞ்சு ஒரு 20 பூ வருங்க ஒரு செடியில. நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாரி ஃபுல்லா பறிச்சுட்டுங்க, பாக்ஸ்ல வந்து ஏர்டைட் கண்டெய்னர்ல பேப்பர் டவல் போட்டு உள்ளுக்குள்ள க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, அது கிட்டத்தட்ட 10 நாள் ஆனாலும் ஒண்ணுமே ஆகாதுங்க. ஊர்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, காலையிலேயே மல்லிகைப்பூ பறிச்சுருவாங்க. ஏன்னா, அப்பதான் அந்த பூ வந்து வெடிக்காது, நல்லா தாங்கும் அப்படிங்கிறதுக்காக. நான் என்ன பண்றதுனாங்க, கொஞ்சம் மதியம் வரைக்கும் வெயிட் பண்ணுவேங்க. அந்த மதியம் வெயிலுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பூவோட காம்பு, பூவோட சைஸுமே கொஞ்சம் பெருசாயிடுங்களா, பார்க்கறதுக்கும் நல்லா இருக்குது. ஏன் காலைல சிறும்பூவே பறிக்கணும் அப்படின்ட்டு நான் விட்டுறதுங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசா வந்து எடுத்ததுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டுங்க. அதுக்கப்புறம் பூ வந்து ஓரளவுக்கு நல்லா சேர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு புடிச்ச மாரி ஏதோ ஒரு டிசைன் வந்து கோத்துக்கிறதுங்க. இது பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு ஒரு 4 நாளா என்னமோ சேர்த்துன பூங்க. எவ்வளோ வந்திருக்குதுன்னு பாருங்க. ஆனா செகண்ட் டைம் ஈல்டு பாருங்க, எவ்வளோ வந்திருக்குதுன்னு காமிக்கிறேன். அது இன்னுமே பயங்கரமா வந்திருக்குதுங்க. நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, வீட்லயே வந்து ரோஸு, மரிக்குழந்து எல்லாமே இருந்தது. நமக்கு புடிச்ச டிசைன்ல நம்ம எப்படி வேணா கோத்துக்கலாங்க. நாங்க சின்ன பிள்ளைலாம் பார்த்தீங்கன்னா, மல்லிகைப்பூவும், கோழிக்கொண்டையும் வந்து அந்த காம்பினேஷன்ல கோத்து வச்சு விடுவாங்க. ரொம்ப நல்லாருக்கும். பட் இங்கலாம் இப்போ கோழிக்கொண்டையே பார்க்க முடியறது இல்லைங்க. இருக்குது. அந்த ஊர்ல வந்து ஒரு மாரி அடுக்கடுக்கா இருக்கும் இல்லைங்களா? அந்த மாரி இருக்கிறது இல்லைங்க. ரொம்ப தின் லேயரா இருக்கிற மாரி தான் இருக்கு. கோக்குற மாரியே இல்ல. பட் வைக்கணும்னு ஆசையா தாங்க இருக்குது. பார்க்கலாங்க ஒரு நாளைக்கு கிடைச்சதுன்னா கோத்து வச்சு பார்க்கணுங்க எப்படி இருக்குதுன்ட்டு. நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, மல்லிகைப்பூ வந்து கம்மியா சேர்ற அன்னைக்குங்க, அந்த பூ வந்து கூட நம்ம தோட்டத்தில மத்த
பூ ஏதாவது இருக்கும் இல்லைங்களா, அதை கம்பைன் பண்ணி கோத்துக்குவேன். ஸோ தட் நமக்கு கொஞ்சம் நீளம் கொடுக்கும். மல்லிகைப்பூ நிறையா சேர்ற அன்னைக்கு என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி மாலை மாதிரி கட்டி வச்சுக்கிறதுங்க. எனக்கு வந்து பூ கட்ட தெரியாது, கைக்கட்டு கட்ட தெரியாது. இந்த மாதிரி மாலை தான் கட்ட தெரியும், கோக்க தெரியும். அதனால நமக்கு தெரிஞ்ச மாதிரி கட்டி வச்சுக்கிறதுங்க. ஆனால் இது பாருங்களேன், கோத்த மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. இந்த மாலை கட்டுறதுமே எப்படின்ட்டு இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கிறேங்க. அந்த லிங்க்குமே இதில் நான் ஷேர் பண்ணுறேன். வேணும் அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பூ வந்து நமக்கு 2 டைம் வந்து ஈல்டு கொடுக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா, நம்ம இங்கே இருக்கிற வெதருக்கு. ஃபஸ்ட் டைம் வந்து ஈல்டு கொடுத்து முடிச்சிருச்சுங்க. அடுத்தது என்ன பண்ணணும்னா, மறுபடியும் இலைய மட்டும் ஃபுல்லாக உரி விடுங்க. டிப்பெல்லாம் கட் பண்ண தேவையில்லைங்க. டிப் வந்து எதுக்கு கட் பண்ணி விட்டோன்னு பார்த்தீங்கன்னா, வின்டரில் கராஜில் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மேலே இருக்க டிப்பெல்லாம் வந்து காஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கட் பண்ணி விட்டோம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி விட தேவையில்லைங்க. இலைய மட்டும் உரி விட்டா போதும். இலைய வந்து கீழாப்புலேருந்து மேலாவில் உருவினீங்கன்னா வராதுங்க. ரிவர்ஸில் உருவணும். இலை காஞ்சிருக்கும் போது நீங்கள் எப்படி உருவினாலும் அது ஈஸியாக வந்துடுங்க. நீங்கள் வந்து இலை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, இலைய மேலே இருக்க டிப்பில் கையை பிடிச்சிக்கிட்டு ரிவர்ஸில் உருவணுங்க. அந்த மாதிரி ஃபுல்லாக உரி விட்டுட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அரும்பு வச்சுங்க இந்த அளவுக்கு பூ வரும். இது வந்து போன வருஷம் எடுத்த வீடியோங்க. செடி ஃபுல்லாக எவ்வளோ அரும்பு இருக்குது, எவ்வளோ மொட்டு இருக்குதுன்னு மட்டும் பாருங்களேன். எண்ணவே முடியாத அளவுக்குங்க அவ்வளோ அரும்பு வச்சிருச்சு. எனக்கே பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாக போயிடுச்சுங்க. ஏன்னா நான் செகண்ட் டைம் வந்து ஈல்டு கொடுக்குறப்ப நான் செடியெல்லாம் உரிவுணுன்னு சொன்னேன் இல்லைங்களா, இலையெல்லாம் உரி விட்டுட்டு மறுபடியும் ஒரு டைம் பிளான்ட் ஃபுட்டு போட்டு தண்ணி ஊற்றிடுங்க. அவ்வளோதாங்க. அப்பப்போ வேணுங்கிற அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றிட்டு இருந்தாவே போதும். செடி வந்து நல்லா தழைஞ்சுக்குங்க. அதுவும் நம்ம எதிர்பார்த்ததை விட பூ வந்து நிறையாவே கொடுக்கும். இந்த டிப்ஸ்லாம் மட்டும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நம்ம இருக்க வெதருக்கு ஒரு சிலர் வந்து மண்ணில் வச்சாலுமே வருதுங்கிறாங்க. பட் எனக்கு தெரியலைங்க, நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணல. டெக்ஸாஸில் அக்கா என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க மண்ணில் வச்சுட்டுங்க வின்டரில் வந்து செடியை நல்லா ஒண்டை கட் பண்ணி விட்டுட்டு மேலே வந்து மல்ச் போட்டு மூடிடுவாங்களாம்மா. மறுபடியும் அடுத்த வருஷம் தளைஞ்சிருது அப்படிங்கிறாங்க. நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லைங்க, எப்படி வரும்னு எனக்கு தெரியல. பாட்லேயே நமக்கு போதுங்கிற அளவுக்கு ஈல்டு கொடுக்குதுங்களா, ஸோ அதுக்கான நீடு வந்து இந்த வரைக்கும் வரலைங்க. பார்க்கலாங்க, அடுத்த டைம் வச்சு வேணால் ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த சன்னமல்லி செடி வந்து நம்ம வீட்டில் வாங்கி கிட்டத்தட்ட இதுவும் 3 வருஷம் ஆகுதுங்க. மதிப்பாரட்டு கிடந்தது. ஒரு சின்ன குச்சி $6 நான் வாங்கிட்டு வந்தேன். இது எங்கடா வரப்போகுதுன்னு அப்படியே கண்டுக்காமையே விட்டுட்டுங்க. அப்புறம் அக்கா தான் சொன்னாங்க, சன்னமல்லி வாசம் சூப்பராக இருக்கும், நல்லா தலையும் வச்சியா, ஏன் இப்படி பண்ணுன அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் செடியை எடுத்து பிளான்ட் ஃபுட்டெல்லாம் போட்டு கொஞ்சம் மண்ணெல்லாம் கிளறி விட்டு தண்ணியை விட்டு பார்த்தா அது நல்லா மடமடன்னு சூப்பராக தலைஞ்சு வந்துருச்சுங்க. பூ என்னமா வைக்குதுங்கிறீங்க. மல்லிகைப்பூ கூட ஒரு எட்டு அப்படியே செடி ஃபுல்லாக மொட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பூவே இருக்காதுங்க. ஆனால் அந்த சன்னமல்லி அந்த ஸ்ப்ரிங்கில் எடுத்து வச்சோம் அப்படின்னா ஃபால் வரைக்குங்க பூ தினமும் கொடுத்த வண்ணமாகவே தாங்க இருந்தது. அவ்வளோ நல்லா இருந்தது. அதையும் பறித்து பறித்து கோத்து வச்சுக்குவோங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி வச்சுக்கிறது. டெய்லியும் சம்மர் வந்துருச்சுன்னா நம்ம ஊர் மாதிரி தாங்க விதவிதமாக பூ வச்சுக்கலாம். நம்ம தோட்டத்தில் இருக்கிற பூவை எடுத்துட்டு அது எல்லாத்துக்குமே ஒரு ஆசை தாங்க. நம்ம தோட்டத்துலேருந்து பறித்து ஒரு பூவை தலையில் வச்சோம்னா கூட மனசுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக தான் இருக்கும். ஏன்னா குழந்தைய பார்த்து பார்த்து வளர்த்துற மாதிரி இந்த செடியில் வந்து ஒரு இலை விட்டுருச்சா 2 இலை விட்டுருச்சான்ட்டு பார்த்து பார்த்து வளர்த்துறோம் இல்லைங்களா, அந்த பாசம்லாம் இல்லாமல் என்றைக்குமே போகாதுங்க. ஸோ அப்படி தான் இந்த செடியெல்லாம் வந்து பாசமாகவே பார்த்துக்கிறது. இந்த டிப்ஸு வந்து நான் சொன்னது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். வின்டரில் உள்ளே வைக்கும்போது செடியில் வந்து இலையெல்லாம் உருவாமல் அப்படியே கொண்டு போய் வச்சுருங்க. க்ரோ லைட் இருந்தால் போட்டு விடுங்க. இல்லைனாலுமே ஒன்றும் ஆகாது. சம்மரில் எடுத்து வெளியில் வைக்கும்போது இலையை ஃபுல்லாக உரி விட்டுட்டு டிப்பை கட் பண்ணிவிட்டு பிளான்ட் ஃபுட்டை போட்டு தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்கன்னா செடியில் ஃபுல்லாக அரும்பு வச்சு பூ வந்துருங்க. பூ வந்ததுக்கப்புறம் பூவை எடுத்துட்டு அறுவடை பண்ணதுக்கப்புறம் எகெயின் வந்து இலையை ஃபுல்லாக உரி விட்டுட்டு மறுபடியும் பிளான்ட் ஃபுட்டை போட்டு தண்ணி ஊற்றுங்க. இந்த டிப்பெலாம் கட் பண்ண தேவையில்லைங்க. இதுவே செடி நல்லா தளைஞ்சிருக்கும். சம்மரில் மட்டும் தண்ணி வந்து கொஞ்சம் நிறையா ஊற்றுங்க. தண்ணி வந்து கம்மியாக ஊற்றுனீங்க அப்படின்னா அடிக்கிற வெயிலுக்கு தாங்காது. அது மட்டும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். நீங்கள் வேணுங்கிற ஈல்டு கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேர் வந்து இந்த மல்லிகைப்பூ செடி வளர்த்துறதுக்கான டிப்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த டிப்ஸ்லாம் தான் நான் ஃபாலோ பண்ணுறதுங்க. இதில் ஒரு சில மிஸ்டேக்குமே இருக்கலாம். ஏன்னா இதை விட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்களும் இருப்பீங்க. பட் எனக்கு வந்து இது செட் ஆகுது, இதை நான் ஃபாலோ பண்ணுறேங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சந்தோஷம்தாங்க. ஸோ இந்த விளாக் வந்து பார்த்திங்கன்னா இதோட எண்ட் ஆகுதுங்க. செகண்ட் டைம் ஈல்டு வந்தது இல்லைங்களா, அதை வச்சு நமக்கு பிடிச்ச மாதிரி பூ கோத்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.